நண்பர்கள் அனைவருக்கும் கேவிகே 3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். ஐபிஎல் 2026 மேட்ச்சு போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச். இதில் எந்த டீம் டாஸ் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆர்சிபி டாஸ் வின் பண்ணி மேட்சையும் வின் பண்ணிடுச்சு. அதே மாதிரி ஃபீல்டிங் எடுக்கிற டீம் தான் வின் பண்ணணும். ஏன்னா 2 கேப்டனுக்கும் சமமான அமைப்பில் இருக்கிறதுனால நம்ம டாஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பதிவு பண்ணக்கூடிய வீடியோ இது. அதனால் அதுபோக பிளேயர்ஸ் எந்த பிளேயர்ஸ் கன்ஃபார்ம் பிளேயிங் 11 தெரியாது. அப்படி இருந்தும் நம்ம கரெக்டான ரிசல்ட் எடுத்து கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 பிளேயர்ஸ் நான் சொன்ன அந்த பெஸ்ட்டு பிளேயர்ஸில் வந்துட்டாங்க. அதிலே கேப்டன் வைஸ் கேப்டனும் வந்துட்டாங்க. அதே மாதிரி செகண்டு மேட்ச் பார்த்தோம்னா எம்ஐ வெர்சஸ் கேகேஆர். இதுவும் பார்த்தீங்கன்னா எந்த டீம் டாஸ் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மும்பை டாஸ் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். மும்பை டாஸ் வின் பண்ணிருச்சு, மேட்சும் வின் பண்ணிருச்சு. கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் சுச்சுவேஷன் என்ன, மும்பை எம்ஐ ஃபீல்டிங் பண்ணால் எந்த மாதிரி சுச்சுவேஷன் போகும் அப்படின்னு. கேகேஆர் ஃபீல்டிங் பண்ணியிருந்தால் மேட்ச் க்ளோஸாக போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு மும்பை ஃபீல்டிங் பண்ணால் மேட்ச் ஒன் சைடாக போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்துச்சு. இருந்தாலும் மேட்ச்சு க்ளோஸாகவும் போகிறதுக்கும் சான்ஸ் இருந்துச்சு. இப்போ 2 மேட்ச்சு சொல்லியிருந்தேன். மொத்தம் 5 மேட்ச்சு வீடியோ பதிவு பண்ணி போட்டாச்சு. அதில் 2 மேட்ச்சு கரெக்டாக வந்துருச்சு. இன்னும் 3 மேட்ச்சு இருக்குது. அது எப்படி வருது என்னங்கிற பார்ப்போம். அதே மாதிரி மும்பையை பொறுத்த வரைக்குமே ஒரு 6 பேர் நான் சொன்ன பிளேயர்ஸு நல்லா ப்ளே பண்ணிட்டாங்க. அதில் சில பிளேயர்ஸ் வரல. இந்த கியூடி கோக்கு, எம் சாண்டர் இவங்கெல்லாம், டபிள்யூ ஜாக் இவங்கெல்லாம் வரல பிளேயிங் லெவலில். நல்லா பெஸ்ட்டாக விளாடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு சொன்னதில் எஃப் ஆலன், ஏ ரஹானே, இங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஆர் சர்மா ஃபீல்டிங் பண்ணால் எடுத்துக்கலாம் செகண்ட் பேட்டிங்னா அப்படின்னு சொல்லியிருந்தேன். இவங்கெல்லாம் வந்துருந்தாங்க. நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, வீடியோ பதிவு பண்ணி 10 நாள் ஆயிடுச்சு. ஆனால் என்னென்னா வியூஸ் குறைஞ்சிட்டே போகுது. நம்ம நல்ல ரிசல்ட் தரோம், ஏற்கனவே கொடுத்துக்கிட்டே இருந்தோம். இப்போ லாஸ்ட்டு ஒரு 3 மேட்ச், அதாவது வேர்ல்டு கப்பு ஃபைனல் யார் டாஸ் வின் பண்ணுவா, எந்த டீம் வின் பண்ணும் அப்படிங்கிறது கரெக்டாக வந்துச்சு. ஐபிஎல் ஃபஸ்ட்டு மேட்ச் செகண்ட் மேட்ச் அதுவும் கரெக்டாக வந்திருக்கு. நல்ல ரிசல்ட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் வியூஸ் போகலை அப்படிங்கிறப்ப நம்ம வீடியோ பதிவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். அதை தான் நம்ம பார்க்கணும். அப்படின்னா எனக்கு என்னுடைய ஒர்க்கை நான் பார்த்துட்டு போயிடலாம். தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன காரணம் அப்படின்னாக்க லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஷேர் பண்ணியெல்லாம் என்னங்கிற எனக்கு தெரியாது. ஆனால் லைக்காவது பண்ணலாம், அதுவும் பண்ண மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் மட்டும் ஒரு 290 லைக் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டே வந்துருச்சு. இப்போ வீடியோ 1000 பேர் 2000 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த 1000 2000 பேர் லைக் பண்ணாதே நமக்கு அந்த வீடியோ அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும். அப்படி இல்லை அப்படிங்கிறப்ப அது வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த ஒரு 10 மேட்ச்சு நான் முடிச்சிடுறேன். ஏன்னா இப்போ 6ஆம் மேட்ச்சு இன்னும் ஒரு 4 மேட்ச்சு நான் பதிவு பண்ணிடுறேன். அதே மாதிரி எந்த மேட்ச்சு பிளே ஆஃபுக்கு போகிறது, எந்த டீம் போகும், எந்த டீம் மேட்ச்சை வின் பண்ண போகுது, 2026 யார் கப்பு வின் பண்ண போகிறா அப்படிங்கிறத நான் 10ஆவது மேட்ச்சில் சொல்லிடுவேன், கன்ஃபார்மாக சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 5 மேட்ச் வியூஸ் போகல, ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஸ்லோவாக போயிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அது பல காரணங்கள் இருக்குது. அதை நான் வீடியோவில் சொல்ல விரும்பலை. ஒன்று 17ஆம் தேதி ஏப்ரல் 17க்கு அப்புறம் வீடியோ தொடர்ந்து பதிவு பண்ணலாமா, இல்லை எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 23க்கு அப்புறம் பதிவு பண்ணலாமா அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் கேப் போடலாம்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஒரு 10 மேட்ச் அப்படிங்கிறப்போ ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் உள்ள மேட்ச் மட்டும் பதிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நான் வீடியோ பதிவு பண்ணலாம்னு இருக்கேன். இது வரைக்கும் இந்த 10 வீடியோ எப்படி பார்த்துருக்காங்க, வியூஸ் எப்படி போயிருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டேன். நான் வீடியோ பதிவு பண்ணுற மாதிரி இருக்கேன். இல்லைன்னா ஐபிஎல் டோட்டலாக உங்களுக்கு அந்த 10ஆவது மேட்ச்லேயே அந்த மற்ற மேட்ச்சுக்கு நான் ரிசல்ட் மொத்தமாக அதில் வந்துடுது. அதை வச்சு நீங்கள் கிரிக்கெட் நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை நீங்கள் டீம் செட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள் என்ன நடக்குது அப்படிங்கிற பார்த்துக்கிட்டு அதுக்கு மாதிரி பார்த்துக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 6ஆவது மேட்ச்சு கேகேஆர் வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச். இதில் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸை தான் நான் எடுத்திருக்கேன். இதுக்குள்ளே யார் யார் இன்ஜுரி ஆகி வெளியில் போகிறா, இல்லை மேட்ச்சு பிளேயர்ஸ் யார் யார் வெளியில் போகிறா அப்படிங்கிறதெல்லாம் தெரியலை. இதனால் வீடியோ பதிவு பண்ணுறேன்னா முன்னாடியே பதிவு பண்ணாதேன். அதுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் ஒரு 2-3 வரைக்கும் ஒர்க் இருக்கிறதுனால, ஒரு 5 தேதி வரைக்கும் எனக்கு ஒர்க் இருக்கிறதுனால கொஞ்சம் அட்வான்ஸாக பதிஞ்சிட்டு வரேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இப்போ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ஏ ரஹானே, அவர் தான் டீம் கேப்டன். அதுக்கப்புறம் எஃப் ஆலன், சி கிரீன், ஏ ரகுவன்சி, ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், ஏ ராய், எஸ் நரைன், வி சக்கரவர்த்தி, வி அரோரா, பி முஸ்ராபானி, அதுக்கப்புறம் கே தியாகி இம்பேக்ட் பிளேயராக வந்தார். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ கிசான் அவருடைய தலைமையில் டி ஹெட், ஏ சர்மா, என்கே ரெட்டி, ஹெச் கிளாசன், எஸ் அரோரா, வி ஏ வர்மா,
ஹெச் துபே, டி பைனே, அதுக்கப்புறம் ஜே உனட்கட், இ மலிங்கா. இப்போ இம்பேக்ட் பிளேயராக வந்து லிவிங்ஸ்டான் அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நான் பார்த்துருக்கேன். இப்போ இதில் எந்த டீம் டாஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது, எந்த டீம் வந்து வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸும் நான் சொல்கிறேன். வீடியோ வந்து தொடர்ந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி கேகேஆர் ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தோம்னா டி ஹெட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயராக வந்தால் ஒரு இம்பேக்ட் பிளேயராக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஒரு அப்படி இம்பேக்ட் பிளேயராக கொண்டே விட்டாங்க அப்படின்னா அவருக்கு நல்லா இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்தவுடனே அவுட் ஆகிறதுக்கு மாதிரி இருக்கும், இல்லாட்டி பெருசாக ஒன்றும் பாயிண்ட் இருக்காது. எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால். அப்புறம் ஏ சர்மா அவர் வந்து வர கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ கிசான், ஹெச் கிளாசன், எஸ் அரோரா, டி பைனே, அதுக்கப்புறம் இ மலிங்கா இவங்க எடுத்துக்கலாம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஏ ரஹானே, எஃப் ஆலன், ஏ ரகுவன்சி, ஏ ராய், எஸ் நரைன், கே தியாகி இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ இதில் 12 பேர் சொல்லியிருக்கேன். இந்த 12 பேர்லேருந்து ஒரு நல்லா பெஸ்ட்டாக விளாடக்கூடிய பிளேஸ் ஒரு 7 பேர் வர்றாங்க அப்படின்னா மீதம் உள்ள ஒரு 11 பேருக்கு நீங்கள் 4 பேரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அதில் இம்பேக்ட் பிளேயராக கொண்டே விடுவாங்க. இந்த எஸ் யாதவ்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று மேட்ச்சில் இம்பேக்ட் பிளேயராக கொண்டு விட்டாங்க. அது மாதிரி டி ஹெட் இம்பேக்ட் பிளேயராக வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. இம்பேக்ட் பிளேயராக ஆயிடுச்சு அப்படின்னா ஏ சர்மா அவுட் ஆன உடனே டக்குன்னு வந்து டி ஹெட் வந்துடுவார் அந்த இடத்துக்கு. இப்போ அப்படி வரும்போது பவர் கூட கிடைக்கும். எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் பண்ணால் யார் யாருக்கு நல்லாயிருக்குன்னு பார்த்தோம்னா கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ரஹானே அவருக்கு சுமாரான அமைப்பில் இருக்குது, வந்தவொடனே அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் டீமில் வேணால் எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். அதுக்கப்புறம் எஃப் ஆலன், சி கிரீன், எஸ் நரைன், வி அரோரா, பி முஸ்ராபானி அவர் எடுத்துக்கலாம். எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் பண்ணும்போது டி ஹெட்டு, அப்புறம் ஏ சர்மா, என்கே ரெட்டி, ஹெச் கிளாசன், டி பைனே, இ மலிங்கா அவங்களை எடுத்துக்கலாம். எல் லிவிங்ஸ்டோன் இம்பேக்ட் பிளேயராக வந்தால் கூட எடுத்துக்கலாம், இல்லை டைரெக்டாக பிளேயிங் லெவல்லே வந்தால் கூட நீங்கள் அவரை எடுத்துக்கலாம். இப்போ மேட்ச் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்ல ஸ்கோர் வரும். விக்கெட் ப்ளஸ் ரன் கலந்துருந்தாலும் நல்ல ஸ்கோர் வந்துடும். இல்லை விக்கெட்டே இல்லாமல் கூட ஸ்கோர் வர வாய்ப்பு இருக்குது, இல்லை அடுத்தடுத்து விக்கெட் விழுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் தான் எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு ப்ளே பண்ணும்போது இருக்குது. அப்போ கேகேஆர் ஃபீல்டிங் பண்ணும்போது கொஞ்சம் விக்கெட் ஸ்லோவாக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. இருந்தாலும் மேட்ச் க்ளோஸாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒருவேளை கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் பண்ணால் அடுத்தடுத்து கேகேஆர் வந்து அடுத்தடுத்து விக்கெட் விழுகிற மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ரஹானே கேகேஆர் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது ரஹானே வந்தோடனே அவுட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படிங்கிறப்ப ஃபின் ஆலன் அவர் கொஞ்சம் ப்ளே பண்ணார், அப்புறம் சி கிரீன் அவர் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணார், அப்புறம் ஆல்ரவுண்டருக்கு தான் பவர் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்ஹெச் வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறோங்க. இப்போ டாஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் யாருக்கு இருக்குன்னா அதுவும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு டாஸ் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேகேஆரை பொறுத்த வரைக்கும் எஃப் ஆலன் அவர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எஸ் நரைன் அவங்க 2 பேர் தான் கேகேஆரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் டி ஹெட்டு அவர் சொன்ன மாதிரி இம்பேக்ட் பிளேயராக எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி இம்பேக்ட் பிளேயராக வந்தார்னா அவர் சிறப்பாக இருக்கும். இல்லை டைரெக்டாக வந்துட்டார் எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் எடுக்குதுனாக்கா அவர் எடுத்துக்கலாம். அப்போ டி ஹெட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெச் கிளாசன், டி பைனே, அதுக்கப்புறம் இ மலிங்கா. இந்த டி பைனே, இ மலிங்கா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்டு அதிகமான விக்கெட்டு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். அப்போ இதில் பெஸ்ட்டு பிளேயர்ஸு 6 பேர் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இப்போ இது 6ஆம் மேட்ச்சு, இன்னொரு 4 மேட்ச்சு தான் பதிவு பண்ணுவேன். இதுக்கப்புறம் வியூஸ் எப்படி போகுதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாமா, இல்லை 23ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கப்புறமே உங்களுக்கு 40 மேட்ச் கிட்ட வரும், அதை வேணால் பதிவு பண்ணலாமா, இல்லை டோட்டலாக ஸ்கிப் பண்ணிடலாமா அப்படிங்கிறத அப்போ உள்ள சூழ்நிலையை பொறுத்து என்னன்னு பார்ப்போம். தேங்க்யூ.